வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ ஊழியர்களுக்கு தலைமை செயலாளர் எச்சரிக்கை. இன்றுடன் நிறைவடையும் எஸ்ஐஆர் பணிகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழக அரசு ஊழியர்கள் இன்று விடுமுறை எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒரு நாள் சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கத்தினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று விடுமுறை எடுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இன்று அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ விடுப்பு தவிர தற்செயல் விடுப்பு என எந்தவித விடுப்பும் அளிக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரேனும் பணிக்கு வராமல் விதிகளை மீறியிருந்தால் அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் எனவும் ஊழியர்களின் வருகை பதிவு குறித்த அறிக்கையை காலை 10:15 மணிக்குள் மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்தப் படிவங்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 4000 வாக்காளர்களுக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவம் வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம், அசாம் உள்ளிட்ட 9 மாநிலங்களிலும் புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களிலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு வார கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. அதன்படி எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி திரும்ப அளிப்பதற்கு இன்றே கடைசி நாளாகும். நேற்றைய நிலவரப்படி 12 மாநிலங்களிலும் 99.98% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 99.59% படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 6,41,00,000 வாக்காளர்களில் 99.99% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதாவது 4201 பேருக்கு மட்டுமே படிவங்கள் வழங்கப்படவில்லை. விநியோகிக்கப்பட்டதில் 99.95% படிவங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. அதாவது 26,967 பேர் மட்டுமே படிவங்களை திருப்பி அளிக்கவில்லை. இதனிடையே 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 6648 வாக்குச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்பட்ட நிலையில் 80 வாக்குச்சாவடிகள் இணைக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 75,035ஆக அதிகரித்துள்ளது. பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விடுப்பில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவி வகித்த சங்கர் ஜுவாலின் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறை நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் 15 நாட்கள் மருத்துவ விடுப்பில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என உள்துறை செயலாளர் அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் 7 தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து அமைப்பினரால் சர்ச்சை எழுந்த நிலையில் சமீப காலமாக மேலே உள்ள தூண் தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா என விமர்சனங்கள் எழுந்து வந்தன. தமிழக தொல்லியல் துறை இணை இயக்குநர் யதீஷ்குமார் தலைமையில் 7 அதிகாரிகள் 3 மணி நேரமாக மலை உச்சியில் உள்ள தூணில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் ஆய்வுகளில் சேகரிக்கப்பட்ட தகவல்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் தெரிவிப்பதற்காக புறப்பட்டுச் சென்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம், திருப்பரங்குன்றம் தர்கா ஆகிய 3 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் வந்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள துறை வாரியான அறைகள் மற்றும் பயன்பாடற்ற பொருட்கள், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் திருப்பரங்குன்றம் தர்கா பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் வெடிபொருட்கள் எதுவும் இல்லாத நிலையில் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட தகவல் புரளி என தெரியவந்தது. உதகை அருகே மலைகிராம மக்களை அச்சுறுத்தி வந்த புலி வனத்துறையினருடைய கூண்டில் சிக்கியது. மாவனல்லா கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பழங்குடியின பெண்ணை T-37 என்ற புலி தாக்கிக் கொன்றது. இந்த சம்பவத்தினால் கிராம மக்கள் அச்சத்தில் இருந்தனர். தொடர்ந்து அந்த புலியை பிடிக்க 5 இடங்களில் கூண்டுகள் வைத்தும் 34 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் வைத்தும் வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்த புலி புதன்கிழமையன்று அங்குள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியின் அருகே பட்டப்பகலில் சுற்றித் திரிந்ததை பார்த்து மாணவர்கள் அச்சமடைந்தனர். இதனால் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என கூறி சிங்காரா வனத்துறை அதிகாரிகளிடம்
வனத்துறையினரிடம் சென்று 100க்கும் மேற்பட்டோர் முறையிட்டனர். அந்த புலி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. அந்த புலிக்கு 12 வயது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதனை எந்த இடத்தில் விடுவிப்பது என்பது குறித்து வனத்துறையினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கூண்டில் சிக்கிய புலியை தங்களுக்கு காட்ட வேண்டும் என கூறி வனத்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் கிராம மக்களை அப்புறப்படுத்தினர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி 2ஆம் கட்ட பரப்புரையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த ஷா வந்தாலும் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்று தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரையை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக 68,463 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு உதவிட திமுக வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2ஆம் கட்ட பரப்புரையை சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் கலந்துரையாடல்கள், திருமுனை கூட்டங்கள், வாக்காளர் சரிபார்ப்பு இயக்கங்களை திமுக நடத்தவுள்ளது. திமுக பூத் கமிட்டி உறுப்பினர்களை உற்சாகப்படுத்துதல் மற்றும் அணி திரட்டுவதை நோக்கமாக இந்த பரப்புரை கொண்டுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் போட்டாலும் டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டிற்கு வர முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக பெற்ற வாக்குகளை ஒப்பிட்டு வெற்றி வாய்ப்பை விவரித்தார். அதிமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%, பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்திலே வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அப்ப 19ல 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். அதிமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சிக்கும் சூழலில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம் என்பதை தவிர திமுகவால் கூட தங்கள் ஆட்சியை குறை சொல்ல முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போலவே அவரது ஆட்சி சிறப்பான ஆட்சி என்றால் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மக்கள் ஏன் வீட்டிற்கு அனுப்பினார்கள் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொட்ட துறைதோறும் ஊழல், கொடநாடு தொடங்கி தூத்துக்குடி வரை சீரழிந்து கிடந்த சட்டம் ஒழுங்கு என தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமியை மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிடவில்லை என்றும் சாடியுள்ளார். தேர்தலை மனதில் வைத்தே மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். காலை உணவு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அது மாணவர்களுக்கான திட்டம். உடனே அது 2026 தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு என்று சொல்ல முடியுமா? அப்படி என்றால் இவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் எல்லாம் தேர்தலுக்கான திட்டங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சாகவே நான் பார்க்கிறேன். அவர் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். காரணம் என்னன்னா, இவங்க ஆட்களை அழைச்சிட்டு வந்து அங்கே ஈரம் வந்துடுச்சு, நெல் மணிகளில் ஈரம் வந்து அது முளை விட்டுச்சுன்னு சொல்ல வச்சவர் அவர். அதுக்காகவே தஞ்சாவூருக்கு போய் எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்குவதற்கு போடப்பட்ட மேக்கப் தான் அதிமுக பொதுக்குழு கூட்டம் என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதியும் விமர்சித்துள்ளார்.
2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் அமமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தரப்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம் செய்வதற்கான அறிவிப்பை அக்கட்சி வெளியிட்டிருந்தது. அதன்படி விருப்ப மனு விநியோகம் தொடங்கப்பட்ட நிலையில் ஆன்லைன் மூலமும் விருப்ப மனு படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனு படிவங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அல்லது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியிலோ டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல டிடிவி தினகரனின் அமமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. தமிழ்நாட்டில் போட்டியிட 10,000 ரூபாயும் புதுச்சேரியில் போட்டியிட 5,000 ரூபாயும் செலுத்தி விருப்ப மனுவை பெறலாம் என்றும் வரும் 18ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படும் நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை ஜனவரி 3ஆம் தேதிக்குள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீதிபதி GR சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு ஏற்கனவே எழுதிய கடிதத்துடன் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சேர்த்து பதவி நீக்க நடவடிக்கை எடுக்க மக்களவை சபாநாயகரிடம் மனு அளித்ததாக திமுக MP திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய மாநிலங்களவை திமுக தலைவர் திருச்சி சிவா திருப்பரங்குன்ற விவகாரத்திற்கு முன்பாகவே நீதிபதி GR சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 13 குற்றச்சாட்டுகள் அடங்கிய கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் அனுப்பப்பட்டதாக கூறினார். திருப்பரங்குன்றம் வழக்கிற்காகத்தான் அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது அல்ல என்று சொல்வதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இரு அவைகளையும் சேர்ந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர் மீது 13 குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் அந்த மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. 13 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் நேற்றைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே நீதிபதி GR சுவாமிநாதன் தாமாக முன்வந்து பதவி விலக வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தன் மீதான விசாரணை தடையின்றி நடக்க ஏதுவாக அவர் பதவி விலக வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். SIR குறித்து மக்களவையில் நடந்த காரசார விவாதம், மகாராஷ்டிராவில் ஊருக்குள் சிக்கிய சிறுத்தை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வாக்கு வங்கிக்காகவே எதிர்க்கட்சிகள் நீதிபதிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவாதம் நடைபெற்ற போது மக்களவையில் பேசிய அமித் ஷா வாக்கு திருட்டில் ஈடுபட்டுத்தான் நேருவும் இந்திரா காந்தியும் வெற்றி பெற்றதாகவும் விமர்சித்தார். अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और 2 वोट जवाहरलाल नेहरू जी को. இந்திய குடியுரிமை பெறும் முன்பே சோனியா காந்தி தேர்தலில் வாக்களித்ததாக அமித் ஷா குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனிடையே திருப்பரங்குன்றம் விவகாரத்தையும் அமித் ஷா குறிப்பிட்டு பேசினார். संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इम्पीचमेंट लेकर आए हैं. देश की जनता उनको இந்நிலையில் அமித் ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். விவாதத்தின் போது தாங்கள் எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதிலளிக்காத மத்திய அமைச்சர் அமித் ஷா தற்காப்புக்காக பேசியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் அமித் ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வெளிப்படையான வாக்காளர் பட்டியல் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டமைப்பு குறித்த கேள்விகள், பாஜக தலைவர்கள் இரு மாநிலங்களில் வாக்களித்தது எப்படி என்ற சந்தேகம் உட்பட தான் எழுப்பிய எந்த கேள்விக்கும் அமித் ஷா பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். और जो हमने पॉइंट्स रखे हैं उसका जवाब नहीं दिया, एक एग्जांपल लेकर बोल रहे हैं, तो इट इज अ कंप्लीटली डिफेंसिव रिस्पांस. आपने उनका चेहरा तो देखा. தலைமை தேர்தல் ஆணையர் குறித்து பாஜக அரசு பேச மறுப்பதாக கூறிய ராகுல் காந்தி நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றும் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை 7 பேரை தாக்கிய நிலையில் கடும் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். நாக்பூர் மாவட்டத்தில் பருதி என்ற பகுதியில் குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தை உள்ளூர் மக்கள் 7 பேரை தாக்கியது. இதுகுறித்து அறிந்து விரைந்த வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் நாக்பூரில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் 10 கிலோமீட்டர் தொலைவில் சிறுத்தை உலா வந்ததால் அதிருப்தியடைந்த நாக்பூர் சுயேட்சை MLA ஷரத் சொனவானே சிறுத்தை வேடத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்றார்.
अगर बिबड़ आ सकता है, लेफड़ आ सकता है, तो आप समझिए कि पूरे राज्य में क्या अभी आज के तारीख में क्या पोजीशन होगी। हमारा पुणे में जो जुन्नर तहसील है वहाँ कम से कम 2000 बिबड़ है। சட்டப்பேரவை கட்டடம் அருகே சிறுத்தை உலா வந்ததால் மற்ற பகுதிகளை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருப்பதாக எம்எல்ஏ சரத் சொனபானே கூறினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் எதிர்ப்பை மீறி பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு நாட்டின் தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களின் பெயர்களை இறுதி செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் தலைமை தகவல் ஆணையராக இருந்த ஹீராலால் சமாரியா கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி பணி ஓய்வு பெற்ற நிலையில் அந்த பதவி காலியானது. அதேபோன்று கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தகவல் ஆணையர்களில் 8 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்களுக்கான ஆட்களை பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் ஒரு மத்திய அமைச்சர் அடங்கிய குழு தேர்வு செய்யும். இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ராகுல் காந்தி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொண்டனர். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் அரசு பரிந்துரைத்த பெயர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆட்சேபனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஒருதலைபட்சமாக பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி எதன் அடிப்படையில் தேர்வு நடைபெற்றது என விளக்கம் கோரி எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. இருப்பினும் தலைமை தகவல் ஆணையர், 8 உறுப்பினர்கள் மற்றும் மத்திய கண்காணிப்பு ஆணைய தலைவரின் பெயர்களை அரசு இறுதி செய்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற 14வது ஜூனியர் உலகக் கோப்பையில் ஜெர்மனி அணி வாகை சூடியது. இந்திய அணி அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது. 14வது ஜூனியர் உலகக் கோப்பை ஹாக்கி தொடர் சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற்றது. 24 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஜெர்மனி ஸ்பெயினை எதிர்கொண்டது. நிர்ணயிக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் சூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் வென்று ஜெர்மனி 8வது முறையாக ஜூனியர் உலகக் கோப்பையை தன்வயப்படுத்தியது. Right in the closing stages, he needs to make up for it, and he does. 10th final, and yet again it's Germany on top as they retain the crown. முன்னதாக நடைபெற்ற 3வது இடத்திற்கான போட்டியில் இந்திய இடம்படை அர்ஜென்டினாவை எதிர்கொண்டது. முதல் 45 நிமிடங்களில் 2 கோல் அடித்த அர்ஜென்டினா அணி முன்னிலையில் இருந்தது. பின்னர் உள்ளூர் ரசிகர்களின் ஆதரவுடன் வெகுண்டெழுந்த இந்திய அணி கடைசி 15 நிமிடங்களில் கோல் மழை பொழிந்தது. அடுத்தடுத்து 4 கோல்கள் அடித்த இந்திய அணி வெண்கலப் பதக்கத்தை வசப்படுத்தியது. He was pushed down a penalty stroke, and that was the third for India. Keeper, which meant that this was almost just a formality. Anmol Ekta, who had created provider on a couple of occasions. उसके बाद सर अच्छा कमबैक किया टीम ने. 3 क्वार्टर हम डाउन चल रहे थे. थर्ड क्वार्टरல வந்து நீ பவுன்ஸ் பேக் பண்ணா, நீ வந்து ஃபைட் பேக் பண்ணா, அதுக்கப்புறம் 4-2 வின் பண்ணா. பட் அவங்களுக்கு ஜர்னி இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா இன்னும் சீனியர் டீமுக்கு வரணும். ஏஷியன் கேம்ஸ் வருது, வேர்ல்ட் கப் வருது, அப்புறம் நெக்ஸ்ட் 2028 ஒலிம்பிக் கேம்ஸ் வருது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோப்பையை வென்ற ஜெர்மனி அணிக்கு கோப்பையுடன் தங்கப்பதக்கமும், ஸ்பெயினுக்கு வெள்ளிப் பதக்கமும், இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கமும் வழங்கப்பட்டன.